சீவனாகிய உடம்பே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு உடல்நல மருத்துவத்தை வேற்றுமொழிக்காரர்களை ஏமாற்றி நம்மை பல்வேறு மூலத்தில் மூழ்கடித்து விட்டார்கள். அந்த பிரதத்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சை உருளுதண்டம், நம் உடம்பை உருட்டாக வைத்து உருண்டு தாண்டி போவது உருளுதாண்டம் பயிற்சி. இந்த உருளுதாண்டம் பயிற்சி செய்தால் அக்குப்ரஸ் எனும், இன்றைய மொழியில் அக்குப்ரஸ், சீன மொழிக்காரர்கள் சொல்கிறதா அக்குப்ரஸ், அவர்கள் சொல்லக்கூடிய 300 விதமான அக்குப்ரஸ் புள்ளிகளையும் இந்த உருளுதாண்டும் பயிற்சியில் இயக்கலாம். அந்த உருளுதாண்டும் பயிற்சி யோகாவில் முருகர் சன்னிதானத்தில் செய்கிறார்கள். நாம் எங்கே வேண்டாலும் செய்யலாம். ஒரு பக்கம் சுற்றுவது பக்க விளைவு வரும், இரு பக்கமும் உருள்வது பக்க விளைவு வராது. ஒரு யோகா பயிற்சி செய்தால் ஒரு பயிற்சிக்கு மறுபயிற்சி நாங்கள் சொல்லித் தருகிறோம். அந்த மறுபயிற்சி செய்தால் பக்க விளைவு இருக்காது. பக்க விளைவுகள் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்று மயில் பயிற்சி. மயில் மட்டும் செய்தால் குளிர்ச்சியாகும். அதே போல் சேவல் மட்டும் செய்தால் சூடாகும். அதுக்கு மயில் பயிற்சியையும் சேவல் பயிற்சியையும் சொல்லித் தருகிறோம். தலைக்கீழ் நின்றால் அது பக்க விளைவு வரும். தலைக்கீழ் நின்று விட்டு பாதத்தில் தவம் செய்யணும். அது பக்க விளைவை தவிர்க்கும். இது போல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியில் யோகம் பயிற்சியை தெரிந்து கொண்டு யார் வேண்டாலும் செய்யலாம். உடல் நலத்தை நாம் காக்கலாம். இந்த உருளுதாண்டும் பயிற்சியை செய்தால் எந்த பக்க விளைவும் கிடையாது. யார் வேண்டாலும் செய்யலாம். கோயிலுக்கு தான் போய் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே நான் இப்போது செய்து காட்டுவது போல் அவரவர்கள் வீட்டுக்குள்ளே யார் வேண்டாலும் செய்யலாம். ஒருவேளை மத குழந்தை பேரும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை தவிர்க்கலாம். மற்ற அனைவரும் இதை செய்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல ஒரு பயிற்சி, உருளுதாண்டும் பயிற்சி இப்போது நான் செய்து காட்டுகின்றேன். இதுபோல் உருளுதாண்டும் பயிற்சி செய்தால் ஆரோக்கியமாக வாழலாம். இதற்கு பக்க விளைவு எதுவும் கிடையாது. யார் வேண்டாலும் தரையில் ஒரு தரை போட்டு செய்தால் நன்மையாக இருக்கும். ஏனென்றால் உடம்பு ஒரு பயிற்சி செய்யும்போது பூமியில் எர்த்து பேஸ் மின்சாரமும் எர்த்தும் சொல்ல மாதிரி நம்ம உடம்புக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. நாம் செய்யும் சக்தி பூமியில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் தலையெழுத்து போட்டுட்டு செஞ்சாதான் நல்லது. இந்த உருளுதண்டம் பயிற்சி செய்தால் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. 2 பக்கமும் உருள வேண்டும். உருண்டால் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.